வாக்குத்தத்த ஆராதனை, திருவிருந்து ஆராதனை எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் மாதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்துட்டா மற்ற எல்லா காரியங்களும் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக நம்மை வழி நடத்துவார். ஆகவே புதிய மாதத்தில் ஆண்டவர் தம்முடைய கரத்தை பிடித்து கர்த்தர் அருமையாக நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எல்லா நாளும் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் புதிய மாதத்தில் அந்த முதல் வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்கிற அப்படினால் அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் செபிக்க மெடிடேஷன் பண்ண ஆண்டவர் அதை அற்புதமாக மாற்றி கொடுப்பார். எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும் படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடியும். ஒருவேளை யூதர்கள் அந்த நாட்களில் கொல்லப்படுகிற நாட்களாக முத்திரையெல்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. வேகமாக அனுப்பிச்சாங்களாம். இவர்களெல்லாம் யூதர்களெல்லாம் பயந்து திகைத்து ஆண்டவற்ற மன்றாடி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்த்தர்ன்ற வார்த்தை வராது இந்த இதில், ஆனால் மறைமுகமாக ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல இருக்கும். இது நடந்து விடுமோ, அது அப்படி ஆகிவிடுமோ, இந்த காரியம் இப்படியாக நடக்குமோ, இப்படி தான் நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, காரியம் மாறுதலாய் முடியும். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. ஒருவேளை பார்க்குறதுக்கு கேன்சர் போல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பம் அலக்கழித்து கொண்டு இருக்கலாம், ரொம்ப போராட்டத்திலையும் பிரச்சனையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். உங்களை ஆண்டவராகிய தேவன் மாறுதலாய் முடிப்பார். ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் த மந்த் ஆஃப் த ப்ரேயர் சீசன். இது ஜெபிக்கிற ஒரு மாதம். நீங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து நடப்போமானால் பிரியமான தேவஜனமே, நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது என்று வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நிறைய பேருக்கு காரியம் மாறுதலாய் முடியும். இது நடந்து விடும். இது எப்படி விடும்? 4 பேரை வைத்து அவர்களுக்கு எப்படி காரியம் வேதத்தில் மாறுதலாய் முடிந்தது, உங்களுக்கு எப்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி வாசிக்கப் போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். மரித்து போவீர் என்று ஆமாம், ஆண்டவரே சொல்லிட்டார். நீ என்ன பண்ணுவ? மரித்து போவ. யார் சொன்னா? பெரிய தீர்க்கன் ஏசாயா. ஆண்டவருக்கு வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறவன். அவன் சொல்கிறான், முடியாது, இல்லை, நீ செத்து போயிடுவ, உன் காரியத்தெல்லாம் என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து, நீ மரிச்சு போயிடுவ. ஆண்டவரோட மைண்டை மாற்றலாமா? ஆண்டவரோட எண்ணத்தை, சிந்தனையை மாற்றலாமா? நிச்சயம் மாற்றலாம். நினைவே பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் அழிக்கலை. ஏன் அழிக்கலைன்னா, அவங்க எல்லாம் கூடி ஜெபிச்சதுனால ஆண்டவர் மனதுருக ஆரம்பித்தார். மனதுருக்கி என்ன பண்ணார்னா, தன்னுடைய செய்வேன் என்று சொன்னதை அவர் செய்யாமல் போயிட்டார். ஆகவே உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் காரியத்தை மாறுதலாய் மாற்றும். ஆமென். அப்பொழுது ஏசாயா என்ன பண்ணான்? சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எசேக்கியா என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையை கேட்ட பொழுது முழுவதும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். யார்? எசேக்கியா. படிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தேவனுடைய இருதயத்தை மாற்றுகிறதுக்காக அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். வசனம் வந்து விட்டது, நீ மரிப்பாய் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ மரிப்பாய் என்று சொல்லி. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சொன்னான்?
கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு மனம் இறங்கிறவர் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த வசனம் தான் அப்புறமா கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் இல்லைன்னா விட்டுருங்க. அவன் இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு மன இரக்கத்தை அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அது மாத்திரமல்ல, இரவெல்லாம் கதறி ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் சொல்கிறார், நான் கேட்டேன். ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கேட்டாரா கேட்கலையா? எசேக்கியாவோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? கேட்டார். செவுர்புறமாக திரும்பி அழுது ஜெபிக்கிறான். நான் உங்களுக்காக இந்த ஊழியம் செய்யலையா? உங்களுக்காக நான் இந்த காரியம் செய்யலையா? உங்களுக்காக இந்த மாதிரி நான் வேலையெல்லாம் செய்யலையா? தயவு செய்து என்னை நினைத்தருளும். உடனே ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாராம். எத்தனை வருஷம்? ஆமாம், 15 வருஷம். ஜெபம் என்ன செய்யும்னா மாற்றத்தை உண்டாக்கும். ஜெபம் என்ன செய்யும் என்று சொன்னால், கடந்த மாதத்தில் நீ கண்ட சோதனைகள் இந்த மாதத்தில் இருக்காது. ஏனென்று சொன்னால் காரியம் மாறுதலாய் முடியும். ஆமே. எஸ்யாக்கியா மறுத்து விடுவான் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அது நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, ஒரு ஜெபம் மரணத்தை தூக்கி போட்டுருச்சு. எத்தனை வருஷத்துக்கு? 15 வருஷத்துக்கு தூக்கி தள்ளி போட்டுருச்சு. நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆகவே வியாதி வந்து விடுமோ, மரணம் வந்து விடுமோ, இது மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கே, இந்த கடனில் நான் மூழ்கி போயிடுவேனோ, பிரச்சனையிலேருந்து நான் பிரச்சனை இருக்கிறேன்னா நான் அவமானப்பட்டு விடுவனோ, என் பிள்ளைகள் என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ என்றெல்லாம் நினைத்த எசேக்கியா அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இரக்கமுள்ள தேவன் 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான். காரியம் மாறுதலாய் முடியும். நம்புறவங்க எத்தனை பேர்? ஆமேன். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பிரச்சனையிலேயே வாழ்கிறதுக்காக ஆண்டவர் வைக்கலை. அதனால தான் எஸ்தர் புஸ்தகத்தை நடுவில் வச்சுருப்பாங்க. ஏன் நடுவில் வச்சுருக்காங்கன்னா, கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்கள் எப்படி அருமையாக செய்வார். யாரும் போய் ராஜா முன்னாடி நிற்க முடியாது, நின்னா அவங்க கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் எஸ்தர் ரொம்ப தைரியமாக 3 நாள் தன் தாதிகளோடு உபவாசம் செய்து கொண்டு 3ஆம் நாள் முடிவிலே உணர்ந்து ராஜாவுக்கு முன்பாக நின்னாள். ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ராஜா கேட்குற, ராஜஸ்தி எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறா, ஒரு விருந்து பண்ண வேண்டும். கண்டிப்பாக நான் வருகிறேன். இது ஒரு தனி மனிதனுடைய போராட்டம், ஒரு தனி மனிதனுடைய அங்கலாய்ப்பு, ஒரு தனி மனிதனுடைய மரண அவஸ்தை. இதை ஆண்டவர் மாற்றி அமைத்தாரா? அமைத்தாரா இல்லையா? ஜெபம் பண்ணப்போ என்ன ஆச்சு? ஆமாம், மாற்றினார். 15 வருஷம். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி தான் 15 வருஷம் கூட்டி கொடுக்க போகிறார். எந்தெந்த பகுதியில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அந்தந்த ஏரியாவில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் உயர்த்த போகிறார். ஆகவே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் அற்புதம் செய்கிறவர். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு காரியம் மாறுதலாய்த்தான் முடியும். ஆமேன். ஒருவேளை பிசாசு வந்து பயமுறுத்தலாம், ஒருவேளை சத்துரு வந்து பயமுறுத்தலாம், ஒருவேளை மற்றவர்கள் வந்து உங்களை பயமுறுத்தலாம், ஒருவேளை கூட இருக்கிறவங்கள பயமுறுத்தலாம். பயப்படாதீர்கள். ஆண்டோடைய வார்த்தை கேளுங்கள். தேவ சமூகத்தில் வாங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி போடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு ராஜாவுக்கு பயந்திருந்தாலோ அதே ராஜா காரியம் மாறுதலாய் முடியும்படி செய்தார். 2வது குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். யோபுவோட பிரச்சனைகள், அவன் குடும்பம் நன்றாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது. அந்த குடும்பம் அழிவுறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாமே டபுளாக இருந்தது. பெரிய பணக்காரன். ஆனால் அவனுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகும் பொழுது என்ன நடந்தது வாசிக்கலாம். யோபு 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ?
எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. மரணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இவனுக்கு எல்லாமே போயிடுச்சு. மிருகங்கள் போச்சு, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம், வேலைக்காரர் எல்லாம் போயிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் மறிச்சிட்டாங்க. கடைசியில் யார் தான் மிஞ்சிரா? கணவனும் மனைவியும். யோபுவும் யோபுவோட மனைவி மாத்திரம்தான். அதில் யோபுவோட மனைவி சொல்கிறா, நீ சபித்து விட்டு உன் ஜீவனை விட்டுரு அப்படின்ட்டார். ஆனால் யோபு அப்படி சொல்லலை. நான் பார்ப்பேன், நான் செத்தாலும் அவரை பார்ப்பேன், என் கண்கள் காணும். அவன் விசுவாசத்தில் இருந்தான். இந்த ஜெபம் அவன் பண்ணுகிற ஜெபம் யாருக்காக ஜெபம் பண்ணான் தெரியுமா? தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். தன்னுடைய சிநேகிதருக்காக 42:10 சொல்லுகிறது, தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது, என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. நீங்கள் மற்றவருக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பு என்னாகும்? மாறிப்போம். உங்களுக்கே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஆண்டவரே நான் ஆஸ்வதிக்கப்படணும், ஆண்டவரே நான் உயர்த்தணும், ஆண்டவரே என்னை. உங்களை மாதிரி எத்தனை பிள்ளைகள், எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேர் இருக்காரோ அவங்களுக்கு நீங்கள் ஜெபிங்க. அப்பொழுது உங்கள் சிறையிருப்பு மாறி போகும். இன்றைக்கி அப்படி இல்லை. நமக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் படித்து வரணும், நம்ம குடும்பம், எனக்கு வேலை, என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் என்னது நோ, அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க? ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சிநேகிதனுக்காக நீ என்ன பண்ணு? வேண்டுதல் பண்ணு. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நீங்கள் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் தான். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அடுத்த வீட்டு குடும்பத்துக்கு, அடுத்த சகோதரி சகோதரனுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை அவமானம் வரப்போ மாதிரி இருக்கலாம், ஒருவேளை தோல்வி வர மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு ஆலோசனை சொல்கிறார், மகனே உன் இதயத்தை மாத்திரம் ஜெபத்திலே, உன் குடும்பத்தை ஜெபத்தில் வெய், மற்ற குடும்பத்தை ஜெபத்தில் ஜெபிக்க ஆரம்பி. நீ ஜெபிக்க உன்னுடைய சிறையிருப்பு மாறும், அவருடைய சிறையிருப்பு மாறும். அன்றைக்கு மாற்றங்கள் வந்துவிடும். எப்படி காரியம் மாறுதலாய் மாறும் என்று எழுதப்பட்டதோ, எப்படி எஸ்தருக்கு காரியம் மாறுதலாய் எழுதப்பட்டதோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் காரியம் மாறுதலாய். நம்புறீங்களா? போன மாதம் நடக்காதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். இப்படி நடக்கும் என்று சொல்லி எழுதினவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் காரியம் மாறுதலாய் முடிப்பார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி சொல்லுங்கள். இதெல்லாம் முக்கியமான ஒரு கீவேர்டு. காரியம் மாறுதலாய் முடியும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி கொடுப்பார். ஒரு வேளையில் இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது, தேவ பிள்ளைகளே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை இவ்வாறாக இருக்கிறது, காரியம் மாறுதலாய் முடியட்டும். ஜெபித்து பாருங்கள், காரியம் மாறுதலாய் முடியும். எஸ்தருக்கு செய்தவர், எசேக்கியாவுக்கு செய்தவர், யோபுக்கு ஆண்டவர் செய்தவர், உங்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாறுதலாய் மாற்றி கொடுப்பார். ஆண்டவரே 2 தனையாய் ஆண்டவர் கொடுத்தார். பெரிய மாற்றம். யோபோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம். எல்லாம் விலகி போயிட்டாங்க. மனைவியிலேருந்து பிள்ளைகள்லேருந்து எல்லாம் போயிட்டாங்க, வேலைக்காரெலாம் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் விட்டுட்டாரா? விடலை. யோபு விட்டுட்டானா? விடலை. என் சொந்த கண் காணும், அந்நிய கண்கள் அல்ல, என்னோட சொந்த காணும், கடைசி நாளிலே நான் அவரை பார்ப்பேன். எவ்வளோ ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆனால் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியாதி. தோல் மாத்திரம்தான் இருக்குது, மற்ற எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவன் விசுவாசத்தில் எப்படி இருந்தானா? வல்லவனாக இருந்தான். ஆண்டவர் எப்படியாவது எனக்கு அற்புதம் செய்வார். இழந்து போன சுகத்தை ஆண்டவர் தருவார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இழந்து போன சமாதானத்தை தருவார். இழந்து போன ஐஸ்வர்யத்தை தருவார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி தருவார். நீங்கள் மட்டும் செய்ய வேண்டிய என்ன தருமா? திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யாதீங்க,
இழந்துராதீங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நான் சொன்னேன் முதலாவது எஸ்தருடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை யூதர்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. 127 நாடு, அந்த 127 நாட்டில் இருக்கிற எல்லா யூதர்களும், எஸ்தர் மாத்திரம் அல்ல, யூதர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? விடலை. 3 நாள் உபவாசம். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ராஜா என்ன தெரியுமா தராரு? எல்லாத்தையும் 2 விருந்து நடக்குது. ஆமான் என்ன பண்ணுறான்? ஒரு தூக்கு மரம் கட்டுறான். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த தூக்கு மரத்தில் யார் தொங்குனா? ஆமான். ஆமாம், காரியம் மாறுதலாய் முடியும். உங்களுக்கும் காரியம் மாறுதலாய் முடியும். அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு, எல்லாம் தூக்கி மொர்தெகாயை போட வேண்டியதுதான். ஆனால் ராஜாவுக்கு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வரல. வர்த்தமானங்களை எடுத்து வாசிக்கிறார். இவனுக்கு நீதி செய்யப்படலை. வாசலில் உட்காந்துருக்கார். அவனை என்ன செய்கிறார்? குதிரையில் ஏற்றி, ரதத்தில் ஏற்றி ராஜாவை கனம் பண்ணுகிற மனுஷனை இவ்விதமாய் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். சபைக்குள்ள காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி சபையில் தான் அதிகமான எதிர்பார்ப்பும் அதிகமான வல்லமையும் கடந்து வரப்போகிறது. சபையில் ஆண்டவராகிய தேவன் ஒரு அசைவு உண்டாக்கப் போகிறார். ஒரு தனி மனிதனுக்கு அல்ல, ஆனால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தப் போகிறார். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1, 2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். ஆமென். இல்லை, இந்த நேரம் சபை எழும்பி நிற்கிற ஒரு நேரம். இந்த நேரம் சபை எழும்பி நிற்கிற நேரம். ஒரு இவாஞ்சலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம திருச்சபையில் வாரந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் மற்றவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம அனுப்பி விடுறோம். ஆகவே சபையில் தேவனுடைய அசைவு அதிகமாக இருக்கிறது. என்ன செய்தார்களாம்? யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்க? சிறை சேதம் பண்ணிட்டாங்க. அடுத்தது யார் இருக்கா ரெடியாக? பேதுருவை ரெடியாக வச்சுருக்காங்க, ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. மறுநாள் கொலை செய்ய போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? 5ஆம் அதிகாரம் எடுத்து 5ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இப்போ சபையெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சபை ஜெபிச்சிச்சுன்னா எழுப்புதல் வர ஆரம்பிக்கும். ஒரு தனி மனிதன் ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வராது. சபை சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இது யார் தீர்த்து வைப்பா? யாரும் தீர்த்து வைக்க முடியாது. என் ஆண்டவர் தவிர வேறு யாரும் தீர்த்து வைக்க முடியாது. யாக்கோபுக்கு என்ன பண்ணல? சபை ஜெபிக்கலை. சபை யாக்கோபுக்கு என்ன செய்யலை? சபை ஜெபிக்கலை. ஆனால் பேதுருக்கு என்ன பண்ணாங்க? சபை எப்படி ஜெபிச்சாங்களாம்? உங்களுக்கும் நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பா. ஆமேன். காரியம் மாறுதலாக முடியும். காலையில் அவனை சிறை சேதம் பண்ண வேணும், ஆனால் சபை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவர் எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவதூதன் வந்து இறங்க ஆரம்பித்தான். தேவதூதன் சொல்கிறான், தட்டி எழுப்பி உன் பாதரட்சியை நீ போட்டு தொடுத்துக்கொள், உன் கச்சையை எடுத்து நீ கட்டிக்கொள், எல்லாத்தையும் நீ சரி செய்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்கிறான். தேவதூதன் நடந்து முன்னாடி போகிறான். 1ஆம் காவலரை, 2ஆம் காவலரை, 3ஆம் காவலரை இதெல்லாம் பூட்டு வச்சு தாய் வச்சு திறந்து போனாங்கன்னு போட்டிருக்கா. தானாக கதவு திறக்கும். உங்களுக்கு இந்த மாதம் தானாக கதவு திறக்கும். காரியம் மாறுதலாய் முடியும். ஆமே. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இப்படி நடந்துருமேன்னு. நோ, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். காரியம் மாறுதலாய் முடியும். எப்படி அந்த பூட்டுக்கு சாவி இல்லையே அப்படின்னு தேவதூதன் பயந்தானா? அந்த சிறைச்சாலைக்குள்ளே போகிறதுக்கு யாருமே போக முடியாது.
எந்த ஒரு மனுஷனும் போக முடியாது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்ப ஆரம்பித்தார். எப்போ சபையார் இங்கே ஜெபிக்கிறப்ப தேவதூதன் எங்கேருந்து வர ஆரம்பித்தான்? பரலோகத்திலிருந்து வர ஆரம்பித்தான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக தேவதூதன் பெறப்பட்டு வருவார். ஆகவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிங்க, காரியம் மாறுதலாய் முடியும். ஒரே நாளில் மறுநாள் என்ன பண்ணாங்களாம், அவனை சிறை சேதம் பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இரவு ஆண்டவர் அவனை இங்கே தூக்கிட்டார். ஒரே நாள். எஸ்தர் என்னவென்று சொன்னால், அவனுடைய குலம் முழுவதும் 127 நாட்டில் இருக்கிற எல்லா யூதர்களும் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் வேகமாக பிறப்பித்தது. ஆனால் அந்த முத்திரை மோதிரம் இப்போ யார் கையில் வந்துருச்சு தெரியுமா? மொர்கதாய் கையில் வந்துருச்சு. ஒரு செப்பம் மாற்றிருச்சிங்க. அதே எந்த முத்திரை உங்களெல்லாம் கொல்லணும்னு போட்டாங்களோ அதே முத்திரை மொர்கதாய் கையில் எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? விடுதலை செய்யணும். யூதர்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. எதிரிகளெல்லாம் வெட்டணும், எதிரிகளெல்லாம் அழிக்கணும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த மாதம் காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. இந்த மாதம் முடியும். நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும் படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த மாதத்தில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். எஸ்தர் செய்தாங்க. அவங்களுடைய தாதிகரோட சேர்ந்து உபாசம் பண்ணினார்கள். எத்தனை நாள்? 3 நாள். மத்திரம் கிடையாது, அந்த யூதர் குலத்தையே காலி பண்ணிடணும் அப்படின்னு பெரிய பிளான் போட்டான். ஆனால் அதோட பெரிய பிளான் போடுறவர் தான் நம்ம ஆண்டவர். காரியம் மாறுதலாய். சூசன் மாநகரத்தில் அழுகையும் கண்ணீர் இருந்தது. ஆனால் சூசன் நகரத்திலே இப்பொழுது கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. ஜெபம் பெருக 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 அந்த தேசத்திலே மகிழ்ச்சி உண்டானது. எத்தனை தேசம் வரைக்கும்? 127 தேசம் வரைக்கும் மகிழ்ச்சி உண்டானது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, நான் முதலில் சொன்னேன், எஸ்தர் வாழ்க்கையிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. எசேக்கியா மரித்து போவான் என்று சொன்ன பொழுது 15 வருஷம் அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமாம், இருக்கீங்களா? ஆமாம், காறுதல். அதுக்கப்புறம் பேதுரு சிறைச்சாலை இருக்கும் பொழுது மறுநாள் தலையை வெட்ட போகிறாங்க. ஆனால் முதல் நாள் தேவதூதன் தட்டி எழுப்பி பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு முதல் காவலரை, 2வது காவலரை, 3வது காவலரை தானாக கதவு திறந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவனை கொலை செய்யலாம்னு காலில் போய் பார்த்தா அவன் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எஸ்தரை பற்றி நான் சொன்னேன். எஸ்தர் எப்படி செய்தாரான்? அவர் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிங்க, காரியம் மாறுதலாய் முடியும். நீங்கள் ஜெபிங்க, காரியம் மாறுதலாய் முடியும். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்கள் வேலைக்காக ஜெபிங்க, உங்கள் திருச்சபைக்காக ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்களுடைய எல்லா தேவையான எல்லாத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் காரியம் மாறுதலாய் முடிக்க செய்வார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியம் மாறுதலாய் முடிக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். இந்த மாதம் காரியம் மாறுதலாய் முடிகிற ஒரு மாதம். கவலைப்படாதீர்கள். இது நடக்குமோ, அது நடக்குமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ. உங்களுடைய சொந்த முயற்சிகள் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் காரியம் மாறுதலாய் மாற்றி கொடுப்பா. 127 நாட்டை ஆண்டவர் காப்பாற்றினவர் உங்கள் ஒருத்தரை ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா?
ஜெயிலுக்குள்ளே இருந்த பேதுருவை காப்பாற்றினவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? எசேக்கியாவுக்கு மரணம் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவராகிய தேவன் அந்த மரணத்தை மாற்றி 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அந்த ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டத்தில் எல்லாம் காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் சொல்லுங்களேன். காரியம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் உறவினருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பிஸ்னஸ்க்கு, என் வேலைக்கு காரியம் சொல்லுங்களேன். காரியம் மாறுதலாய். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்படியே வாங்கிக்கோங்க இந்த வார்த்தையை. இந்த வார்த்தை அப்படியே வாங்கிக்கோங்க. எனக்கு காரியம் மாறுதலாய் முடியும். என் குடும்பத்துக்கு காரியம் மாறுதலாய் முடியும். என் பிள்ளைகளுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ரொம்ப இந்த வார்த்தையை இதை குறித்து பேசணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்தர் 9:1. அதில் என்ன போட்டிருக்குன்னா காரியம் உங்களுக்கு முடியுமா? ஆமாம். ராஜாவுக்கு அடுத்த ஆளாக ஆயிட்டான். யாரு? மொர்தெகாய். எத்தனை பேர், எத்தனை நாடு? 127 நாடு. அது வரைக்கும் எங்கே இருந்தான் தெரியுமா? வாசல்ல இருந்தான். இப்போ எங்கே போயிட்டான் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஆளாக போயிட்டான். ஏன் தெரியுமா? ஒரு ஜெபம், ஒரு விசுவாசம், காரியம் மாறுதலாய் முடிந்து அவனை சிங்காசனத்தில் அமரச் செய்த அதே தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு காரியம் மாறுதலாய் ஆண்டவர் மாற்றி கொடுக்க போகிறார். மாற்றி கொடுக்க போகிறார். மருத்துவர் ரிப்போர்ட் இப்படி சொல்லும், நம்பாத. அது உண்மை. ஆனால் இயேசுவின் தழும்பு உண்மை. ஆமென். அவருடைய அன்பு உண்மை. அவருடைய அரவணைப்பு உண்மை. அவருடைய பாதுகாப்பு உண்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி சொல்லுவோமே. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே ஜெப தேவைக்கு 9894913619. Did I